தஞ்சாவூர் மாவட்டம் ரங்கநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய திருவானேஸ்வர். இவர் ஈஸ்வரன் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அம்பாளினுடைய பெயர் காமாட்சி. இது திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்திருக்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம். ஸோ இங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் நீங்க மியூசிக்ல ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் ஆகணும், இல்லை ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர் ஆகணும்னா இந்த ஆலயத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல ஈசனை வழிபட்டால் 7 ஸ்வரங்களுடன் இருக்கக்கூடிய இன்னிசையில் வல்லுநர்கள் ஆகலாம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்திற்கு பாத்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவர் ஒரு வாரம் தங்கி இருந்து அவர் தியானம் செய்ததாகவும் இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பாக நம்ம சொல்லலாம். சோழ மன்னனான செங்கட் சோழன் 70 மாடக் கோவில்கள் கட்டியிருக்கிறாரு. அந்த 70 மாடக்கோவில்ல இதுதான் முதலாவதான மாடக்கோவில். இந்த பெருமையும் இந்த ஆலயத்திற்கு உண்டு. இந்த ஆலயத்துல கிரக தோஷங்களுக்குமே இந்த ஆலயம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ சந்திரன் மற்றும் புதன் நம்மளுடைய மனது அறிவு ரெண்டத்திற்கும் உடைய கிரகங்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்து மாலை சாற்றி வஸ்திரம் சாற்றி நம்ம அர்ச்சனை செய்தால் மனதளவில் சந்திரனுக்கும் அறிவு திறனை அதிகப்படுத்துவதான புதன் ரொம்ப விசேஷம். அதாவது மகாபாரத காலத்தில் சகாதேவன் அவனுடைய ஜோதிட துறையில அவன் எவ்வளவு வல்லுநராக இருந்தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆலயத்தில் திருவானேஸ்வரரை தான் அவன் வணங்கினான். அதனாலதான் அவனுக்கு அந்த வல்லமை கிடைத்தது, அந்த அறிவுத்திறன் கிடைத்தது அப்படின்னு மகாபாரதத்திலையும் சொல்லியிருக்கிறதாம். ஸோ உங்களுக்கு உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்ல பாட்டுல இதுல எல்லாம் நல்லா வரணும்னா இந்த ஆலயத்திற்கு சென்று திருவானேஸ்வரரை வணங்க வேண்டும்.